நானாவலி 8 திக்குகளும் அதிர்வது போல் முழங்கிவிட்டு பகவான் பாபா மகா சமாதியான 13ஆம் நாள் தன் உடலை விட்டு பாபாவோடு ஐக்கியமாகிவிட்டார். இதுதான் பாபாவின் பாதம்பட்டு புனிதமடைந்த புண்ணிய சேத்திரம் ஸ்ரீடி. இது மகாராஷ்டிரத்தில் அகமத் நகர் மாவட்டத்தில் கோபர்காம் வட்டத்தில் உள்ள கிராமம். வளத்தோடும் நலத்தோடும் அன்னதானத்தினாலும் அன்பான உபசரிப்பினாலும் அனுதினமும் அண்ணல் பாபாவின் திருநாம ஜபத்துடன் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பாபாவிடம் பக்தி வெறி கொண்டிருந்த நானாவலியின் சமாதி இது. 9 வித பக்திக்கு அடையாளமாக 9 வெள்ளி நாணயங்களை பாபாவிடமிருந்து பெற்று மோட்சமடைந்த புனிதவதி லட்சுமிபாயின் சமாதி இதுவே. பிச்சை எடுத்த அந்த பக்கிரி தன் இறுதி நேரத்தில் லட்சுமிபாய்க்கு பிச்சை தானம் செய்த அந்த 9 வெள்ளி நாணயங்கள் இவைதான். உத்தமர் பாபாவின் உயிருக்குள் உயிரான தாட்சாப்பாட்டில் சமாதி இது. பாபாவின் திருவுடலை 3 நாட்கள் இடைவிடாது தன் மடியில் வைத்துக் கொண்டிருந்த பக்தர் மகள்சாபதியின் சமாதி இது. பாபா தன் சொந்த மகன் போல் ஆசையுடன் வளர்த்த குதிரை ஷியாம் சுந்தரின் சமாதி இன்றைக்கும் லெண்டிபாக்கில் காணப்படுகிறது. இந்த ஸ்ரீடி கிராமத்திற்கு வருகின்ற எல்லா மதத்தினரும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற பாபாவின் கொள்கையுடன் இது ஒரு புண்ணிய மூர்த்தி உலவிய பூமி, இது ஒரு சக்தி மிக்க சாந்தி நிலையம் என்ற எண்ணத்தோடுதான் நடமாடுவார்கள். குரு இல்லாத வித்தை வீண் என்று கூறிய சாய்பாபாவின் குருஸ்தானம் இது. இதோ துவாரகாமயி. ஜாதி இல்லை, குலம் இல்லை, மதம் இல்லை என்று பறைசாற்றி புகழ் பெற்ற இந்த பரிசுத்த ஆலயத்தில் அடியெடுத்து வைப்பவர்களின் பாவங்கள் அழிந்துவிடும் என்பது உண்மை, உறுதி. இது பாபா அமர்ந்த ஆசனம். பக்தர்களின் பார்வையில் இது சிம்மாசனம். அந்த கருணாமூர்த்தி இந்த கருங்கல்லின் மீது அமர்ந்து இதனை பொற்பாறையாக்கி இதற்கும் கூட புகழை தந்தார். அன்று பாபா ஏற்றி வைத்து தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கும் தூய நெருப்பு இதுவே. இந்த நெருப்பிலிருந்து உதிரும் விபூதி சகல நோய்களையும் குணமாக்கும் மருந்தாகிறது. பாபாவின் பக்தரான பூட்டி என்பவரால் அன்று கட்டப்பட்டு அமைதியையும் நிம்மதியையும் அளிக்கின்ற இந்த கிருஷ்ணன் கோயிலில்தான் பகவான் பாபா மகா சமாதியானார். இதுதான் அவர் சமாதி. இதன் பின்னால் உள்ள சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பது ஸ்ரீ சாய்பாபாவின் திருவுருவம் பொறித்த சலவைக்கல் விக்கிரகம். இந்த உன்னத விக்கிரகம் உயிருள்ள பாபா உருவத்திற்கான அடையாளம். அமைதியான தியானத்துடனும் பக்தியுடனும் இந்த விக்கிரகத்தின் முன்பு வணங்கி மனதார வேண்டிக் கொள்ளும் பக்தர்கள் அனைவரும் அச்சம் துன்பம் போன்ற அவதியிலிருந்து விடுதலை அடைவார்கள். இந்த சமாதியில் இருந்தே பாபா இன்றைக்கும் தன் பக்தர்களின் வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறார். அவர்களின் பாவங்களை போக்கி புண்ணியவான்களாக மாற்றி மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைய திருவருள் புரிகிறார். வாழ்க ஸ்ரீ சாய்பாபாவின் நாமம் வாழ்க வாழ்கவே.